ஒரு பேக் பெயின் மூட் ஸ்விங்கை கொண்டு வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அது நடக்கும். க்ரானிக் பேக் பெயின் 30 வருஷமாக இருக்க முதுகு வலி யாருமே அவங்கள சரி பண்ணலை. ஆனால் காலுக்கு பரவாயில்ல, சயாட்டிக்கா கிடையாது. இது ஒரு வகையான க்ரானிக் பேக் பெயின் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேஷண்ட் இங்கே வந்தாங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். வள 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 கொல கொலன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சரி இதுதான் அவங்க கேரக்டர்னு நினச்சே 30 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் அவங்க பேசவே இல்லை. எவ்வளோ தேவையோ அளவாக பேசிக்கிறாங்க. அப்போ அவரே ஷாக் ஆகிட்டார். என்ன சார் என் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆயிடுச்சான்ட்டு. இல்லை சார், இதுதான் அவங்க ஒரிஜினல் கேரக்டரு. இந்த பெயின்னால் அதை வென்டிலேட் பண்ணுறதுக்கு கடன்னு பேசுகிறது, ஏதாவது டாப்பிக்கே இல்லாட்டி கண்டென்ட்டே இல்லாட்டி கூட ஒரு ஜேர்னிலாம் சொல்கிறாங்க. லாங் கார் ஜேர்னி போகிறாங்க, காரில் போயிட்டுருக்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கவே மாட்டாங்களாம். தூக்கம் வரல. நான் ஏற்கனவே என்னோட பழைய வீடியோ பேசுகிற மாதிரி தூக்கம் வரல, அதனால் ஃபோன் பார்க்குறாங்க. ஸோ தூக்கம் வரல, பக்கத்தில் உள்ள ஆள்கிட்டலாம் நைன்னு பேசிகிட்டே இருக்காங்க. பட் வலி போனதுக்கப்புறம் இந்த புயலுக்கு அப்புறம் ஒரு அமைதி சொல்லுவாங்க. சரியா? சைலண்ட் ஆஃப்டர் அ கேயாஸ். ஒரு மிகப்பெரிய மழை, இடி எல்லாம் முடிஞ்சாங்க ஒரு அமைதி பிறக்கும் பார்த்தீங்களா? அந்த முதுகுவலியோட அமைதியில் தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரே தெரிய வருது. ஸோ உங்களில் உள்ள நிறைய பேர் இந்த பிரச்சனை இருப்பீங்க, அல்லது உங்கள் மனைவி இந்த மாதிரி ரொம்ப க்ரானிக் பெயினில் கதையான்னு பேசிகிட்டே இருந்தாங்களா? அப்போது அதுக்கு அவங்கள திட்டாதீங்க. அணத்துறாங்க, ஏன் ஓட்ட வாய் மாதிரி பேசுகிறேன்னு திட்டாதீங்க. ஸோ ஒரு பேக் பெயின் அல்லது ஒரு க்ரானிக் பெயின் இந்த மாதிரி மூட்ஸ் ஸ்விங் அல்லது அது அவங்க ஒரிஜினல் கேரக்டரே இல்லைப்பா, சின்ன வயசில் அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க கேரக்டரை ரீஃப்ரேம் பண்ணும். சரியா? ரீடிசைன் பண்ணும். அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஒரு க்ரானிக் பெயின் கொடுக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆஸ்டியோபதியில் அதுக்கு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.